சண்டை ஆரம்பிக்க போது கிளம்புங்க ப்ளீஸ். ஹெல்ப் மீ. ஓஹோ, கிளம்புங்க. முடிஞ்ச ஜாமான் செட்லாம் எடுத்துட்டு கூட கிளம்புங்க. சண்டையில் உடஞ்சால் உடையும். அண்ணே மைக் செட்லாம் ஆஃப் பண்ணேன். ஏய் பந்தல்லாம் பிரிங்க. ஓ, சண்டைனா வெளியில கேட்க கூடாதுங்கறியா? அப்புறம் ஊர் மக்கள் கூட்டிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம எப்படி பேர் வாங்குறது? சண்டை வெளியில கேட்டா தான். என்னப்பா நீங்க பேசுறதுக்கு என்ன அடிக்கிறாரு மாமா? யாரையா கொசு அடிச்சது? ஐயோ, கொசு அடிக்கலங்க, என்ன அடிக்கிறாருங்க அவர். இன்னைக்கு கொஞ்சம் கோவம் அதிகமாக தான். என்ன எப்படி அடிக்க முடியும்? உனக்கு வாத்தியார் யாரு? வேற உனக்கு யார் வாத்தியார்னா அதை மட்டும் சொல்லு. தாலக்கார் தானே தாலகார். சாமி, ஒரு வாத்தியார் யாருன்னு அதுக்கு மட்டும் பேர் சொல்லு. என் குருநாதர். வாத்தியாருங்கிறது வேற, குருநாதர் வேறையா? ரெண்டு பேரும் தானே. இப்போ குருநாதர் யாரு? அது ஏன் வாத்தியார்? அவர் பேரை சொல்லக்கூடாது. சரி, சொல்லாத பேருன்னு ஒருத்தர் இருக்கானா? இப்போ உனக்கு இந்த பாடலை எழுதி கொடுத்த யார்? இந்த பாடலை இந்த நேரத்துல தான் பாடல்னு உனக்கு சொல்லி கொடுத்தவன் யாரு? கவிஞர் கண்ணதாசன். டேய், இந்த பாடலை இந்த நேரத்திலே பாட வேண்டும்னு சொல்லி கொடுத்தாரு. யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்கங்கிற அந்த பாட்டை கேட்குறீங்களா? அது காப்பி கொடுக்குறப்ப நான் கேட்குற மட்டும் சொல்லு. யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க. அடுத்து என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க அப்படிங்கிறிய. ஆமா, நீ என்னைய வாங்கடா வாங்கன்னு சொல்றியா, இல்லை வேற யாரையும் வாடா வாங்கன்னு சொல்றியா? இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன். இல்லை உனக்கு இது மாதிரி நீ அவர் வந்தா பாடணும்னு உனக்கு சொல்லி கொடுத்தவர் யாரு? இவர் வந்தா பாடணும்னு சொல்லி கொடுத்தவர் யாரு? ஆண்டவனோட விதியை பத்தியல. இல்ல ஆண்டவனோட விதியை பத்தியல. இன்னைக்கு உங்க நாடகத்துக்கு வரணும், நாளைக்கு என் நாடகம் நிக்கணும் அப்படின்னு ஆண்டவன் எழுதிருக்கேன். நேத்து நின்று இன்னைக்கு வந்திருந்தா கூட பிரச்சனை இருந்திருக்காரு. நீங்க அந்த கடுப்பெல்லாம் வைக்கிறீங்கன்னு தெரியுது சாமி. அதுக்காக நான் ஒன்று சம்பளம் வாங்காம போக மாட்டேன். என்ன காலையில சம்பளம் கொடுக்க விடாம பண்ணிடுவேன் முருகேசன். சரி, அதான் பாருங்கள் சாமி. நான் இதை கேட்கல, நான் கேட்கறது மட்டும் பதில் சொல்லணும். சொல்லுங்க சாமி. தேவையில்லாத வேலையை நீ பேசிட கூடாது. உங்களுடைய பணி சிறக்கணும்னா என்ன எல்லாத்தையும் போக சொல்றேன் அப்படிங்கிற என்ன அர்த்தம்? இல்லங்க, என்ன நடக்க போதா? இல்ல பிரச்சனை. சரி, அதெல்லாம் போட்டேன். இடம் ஏன் இடம் நான் சொன்னேன். இடம் ஏங்க, இது இப்பதான் நீங்க நல்லா பேசிக்கிட்டு இருந்தீங்க. இரு, இது வரல உங்கள்ட்ட வந்து தப்பா பேசலனா? இல்ல தவறா பேசல. இல்ல தப்பா பேசல இல்ல கிடையாது. அப்புறம் என்ன இது வரல நல்லா பேச? இல்ல நான் வாடா போடன்னு பேசிட்டேன். இது வரையில நல்லா இல்ல, நீங்க இது வரையில தப்பா முட்டா பையலாடா நீ. என்ன முட்டா பையல? என்ன பேசிட்டீங்க? வாடா போடன்னு பேச மாட்டே முட்டா பையலங்கறீங்க. இல்ல அதாவது இது வரல நல்லா இல்ல, நீங்க இது வாடா கேன பையல சொல்றேன். மறுபடியும் பேசிட்டீங்க. நான் வாடா போடனே பேசுமே கேன பையலங்கறீங்க. அப்படி பேச விட்டாதங்கறேன். பேசுங்க பேசுங்க. இது வரல நல்லா பேசுனீங்களே, இப்ப வந்து நீங்க அதான் கேக்குறேன். பாட்டனால தெரியும் பேசிக்கிறீங்களா? மறுபடியும் குறுக்க வச்சுக்கிறீங்க. இடம் எமக்கு சொந்தம். இடம் எமக்கு சொந்தம். எமக்கு சொந்தம் என்பதற்கு பல ஆதாரங்கள் இருக்கு. நானும் அத்தாச்சி வச்சிருக்கேன். எனக்கு தெரியும்டா, உன்னை பார்க்கும்போதே உன் முகச்சாடையை பார்த்தேன் நான். இந்த வேலையை நீ பாப்ப அப்படின்னு. ஃபேமிலி ப்ராப்ளம். பெரிய சண்டை வந்துருச்சா? பிரச்சனையா? உங்க அண்ணன் என்ன பண்ணாரு? வச்சிருந்தாரு. எதை? அத்தாச்சி. அப்படி சொல்லு. உங்க அண்ணனுக்கு முதல்ல யார் வச்சிருந்தது? எங்க அப்பா. எதை வச்சிருந்தாரு? அத்தாச்சி. சரி, உங்க அப்பாவுக்கு முதல்ல யார் வச்சிருந்தது? எங்க தாத்தா. எதை? அத்தாச்சி. மானங்கட்ட குடும்பம் வரா. ஏங்க அண்ணன் பொண்டாட்டி அத்தாச்சி எத்தனை வர வச்சுக்கோ. பொண்டாட்டி இல்ல, ஏன் இடத்தோட அத்தாச்சிங்க. நீங்க வேற நல்ல வேற குடும்பத்தோட மானங்கட்ட. இடத்துடைய அத்தாச்சி. இடத்துடைய அத்தாச்சி. அதுக்கு பேர் அத்தாச்சி இல்ல, அத்தாச்சி. அதான் அத்தாச்சி தான் போட்டுக்கிட்டு. டேய் அத்தாச்சி. அத்தாச்சிங்க விடுங்கங்க. அதே போட்டு அத்தாச்சி. இட்டு அத்தாச்சி. அத்தாச்சி. இங்க பாரு, இந்த வள்ளினம் தெரியுமா? தெரியும் தெரியும். கசட தபர வள்ளினம். கலல பல்லல வள்ளினம். கசட தபர வள்ளினம். கலல பல்லல வள்ளினம். டேய் கசட தபர கலல பல்லல அதுதாங்க வாயில வரும். ngங்கன நம்ம ngங்கன மங்கன அதுதான். ngங்கன நம்ம ஐய வராதெல்லாம் போட்டுக்கிட்டு இது பண்ணி எரல வளல இடையினம். எரல வளல அந்த இடையில தான் பிரச்சனை. இந்த இடையில பார்த்து தான் நிறைய பேர் சொத்தே வித்துட்டாங்க. நீ எப்படி? சரி, அது போட்டோம் விட்டுருங்க. இடத்துக்கு போய் வெளிமலைச்சாரல். நீ பேசுறியா என்ன பேச சொல்றியா? இல்ல நீங்களே பேசுங்க. இடத்தோட பேர் சொன்னேன் அவ்வளவுதான். ஏன்னா எங்க இடம் வந்து குறுகுறு பேசல. எங்க இடம் இல்ல. ஒண்ணு நீங்க பேசல என்ன பேசல. இல்ல நீங்களே பேசுங்க. இடத்து பேர் வெள்ளிமலைச்சாரல்.
முனிவர்கள் வேள்வி நடத்தியதுனால தான் ஆமா, அதுக்கு வெளியே மலைச்சாரல்னு பேர் வந்துச்சு. இது என்ன இது? ஐயா நீங்க பேசுங்க. அப்புறம் என்ன உங்களை எதுக்குயா இத்தனை குண்டுக்குள்ளில ஏத்தி ஒரு வந்திருக்கோம்? மேடையில ஒரு நாரதர் என்ன பேசுறாருங்கிறத கவனிக்காம சும்மா இடையில பூந்து பேசிட்டு கிறுக்கு போயிடலாம் நீயே. ஏய் இங்க பாரு, நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். நீங்க என்கிட்ட எவ்வளவு நேரம் பேசுறீங்கிறது அப்பாற்பட்ட விஷயம். என்கிட்ட குறிப்பிட்ட நேரம் ஒரு குறைந்த நேரம் பேசினாலும் 4 நல்ல விஷயங்களை பேசிட்டு போங்க. அதை விட்டு நான் பேசுறப்ப குறுக்க பேசினா கேனத்தனமா பேசிட்டு இருக்கேன். முட்டா போயிடலாம் நீ லிச்சா போயிடலாம். இடத்து பேர் வெளிமலிச்சார்கள். கேட்டடா பேசுறாடா உன்னை சொல்ல சொன்னா அது இப்படி இருந்தா நான் ஏன் தட்டுறேன் அடிக்கிறேன்? இப்படி தட்ட முனிவர்கள் வேள்வி நடத்தியதனால் வேலிமலிச்சார். ஐயா ஐயா கண்டிப்பா காலையில முருகேசன் சம்பளம் கொடுக்க சொல்றேன், வாங்க. அவங்களே சொல்றா, ஒன்றும் பிரச்சனை இல்லைவா. கீழே இறங்கின உனக்கு எப்படின்னா அவங்க உட்காந்துருக்க எப்படி இருந்தேன். இப்போ இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன? ஆஹா பாவம் பார்த்தீங்களா நண்பருக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு உட்காந்துருக்காரு. அவருக்காக சீக்கிரம் நாடத்தை பிடிக்கிறது அவரை. அதுக்காக தான் வந்து நான் பேசுவதில் தயவு ஐயா நான் பேசவே இல்லையா, விடுங்க. பிரச்சனை பேச மாட்டேயா. ஒரு வார்த்தை பேசணும்னா நீங்க என்ன ஏன்னு கேளுங்க. சரி இல்லாட்டி விளக்கமா இருங்க கிடக்கு எடுத்து என்ன வேணாலும் நீங்க பண்ணுங்க. ஒரு வார்த்தை நான் பேசல பிஞ்ச செருப்ப எடுத்து என்னமோ பண்ணுங்க. ஒரு வார்த்தை பேச மாட்டேன். பேசுவேன், வாயை திறக்க மாட்டேன். நானும் சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்றேன். பேசுவேன். ஐயா நான் தான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு எதுக்கு கை தட்டுறீங்க? அப்புறம் போட்டு அடிக்க அது விடுங்க, கை தட்டாதீங்க. நீங்கள் தட்டுறதுனால தான் அவருக்கு பேசுங்க, நீங்களே பேசுங்க. அப்புறம் நான் பேச உள்ளேன்னு சொல்கிறது, அப்புறம் என் டைம் போயிடுச்சுங்கிறது, இது எனக்கு தேவையா? ஆமாம் 7,000 ரூபா சம்பளம் வாங்குறவர் நீங்கள், வெறும் 3,500 ரூபா தான் எனக்கு. இது எனக்கு தேவையா? அப்புறம் நான் பேச உள்ளேன்னு சொல்லிவிட்டு என்னை மேலே குறை சொல்கிறது. காலையில் அப்புறம் நல்லா அடிக்கிறேன்னா முதல் நாடகமே எப்படியா இந்த வருஷம் சீசன்ல எப்படி வச்சிருந்தா அப்படின்னு சிரிக்கிறியா அழுகிறியாடா? 2 தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். வான்மீகி சிவசரம் அமைவதற்கு காரணமாக இருந்தான். திருவான்மீகியூர் அப்படின்னு பேர் வர காரணம் இருக்குது. ஓடம் சொல்றீல, நல்லா சரியான ஆம்பளை இடத்துக்கு உண்டான பேரு விளக்கம் மட்டும் சொல்லிப்போம். நாகம் உமிழ்ந்த விஷத்தை மருதமாக்கி அமிர்தமாக்கி ஏண்டா முகரைய பாரு, முகரைய எவன்டா வாங்கி வச்சிருப்பேன், அதை எவன்டா வச்சுட்டு மாட்டுவேன். மனுஷன் கையை அடிக்கலாமா, பிளாஸ்க் அடிக்கக்கூடாது. நாகம் உமிழ்ந்த விஷத்தை நாகம் உமிழ்ந்த விஷத்தை மருதமாக்கி அமிர்தமாக்கி உன்னை சிவபெருமான். மதுரைன்னு வேறு இருக்கு, ஓரம் சொல்றீல, நீ சரியான ஆம்பளை. இதுதான் எனக்கு நாடக மக்களுக்காக நடிக்கிறியா நீ? நம்ம 2 பேரும் நம்ம இப்படி இது என்ன எப்படி பேச? நான் இப்படியே நின்னுக்கிறேங்க. வேதசர்மா என்று சொல்லக்கூடிய அர்ச்சகர் நெல்ல காய போட்டு போனார். மழை பொழிந்தது. ஐயா மழை பொழிஞ்சிச்சியா, விடுங்கயா. மழை பொழிந்தது.
மழை பொழிந்தது. பொழிந்தது. சிவபெருமான் நெல்லுக்கு வெளியிட்டார், திருநெல்வேலி வருகு ஓடும் சொல்லில. நீ சரியான ஆமட. இந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை மட்டும் நீ சொல்லிட்டு போயிரு. சிவனும் சக்தியும் தனித்தனி இருக்கும் பொழுது இடையிலே கோடு வட்ட பலம் வந்தார். திருச்செங்கோடு அப்படின்னு பேர் இருக்கு. ஓடம் சொல்றீல, நீ சரியான ஆம்பளை. இடத்துக்கு உண்டான விளக்கத்தை மட்டும் சொல்லிட்டு போயிடுற. சிவனும் சக்தியும் ஒன்றாக இருந்த உடனே வண்டாக உருமாறி சுத்தினார். இடுப்புல கை வைக்கிறாரு, இடுப்புல கை வச்சிருக்காரு. அவருக்கு ஆடுங்க அண்ணா, எடுப்புல வந்து கை ஆடுங்க. கண்டிப்பா இது பொத்து போங்க. காலையில சம்பளத்தை நீ அவன்கிட்ட கொடுத்துட்டு போற மாதிரி இதுலதான் அடிப்பேன். எல்லாத்துலயுமே எனக்கு தட்டுப்பாடு இருந்துச்சுன்னா நான் என்னதான் பண்றது? சிவனும் சக்தியும் ஒன்றாக உருவானி வண்டாக உருவாரி திருவன்றுரை அப்படின்னு பேரு. முக்காடு போட்டு உட்காந்துருக்காங்க. ஐயா அவங்க பனியில உட்காந்துருக்காங்க ஐயா. அண்ணே முக்காடு போட்டவங்களும் எடுத்துருக்கண்ணே. அடி தாங்க முடியலண்ணே, விளையாட்டுக்கு இல்லைண்ணே, வீங்கிருச்சுண்ணே, இங்கே செவப்பாக போயிடுச்சு. காலையில் இப்படி நான் ஆப்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். 8500 ஆகும். பிரிங்கிக்கு சிவபெருமான் சாப்பிட பிரிங்கி மருந்த மலை பரங்கி மலைன்னு பேர் இருக்கு. பரங்கி மலைங்க பேசிக்கங்க. பரங்கி மலை எங்களுக்கு தெரியாதா? என்னமா நீங்க மட்டும் பேசிக்கிட்டே இருக்கீங்க, எங்களுக்கு எல்லாம் ஊர் பேர்லாம் தெரியாதா? இல்ல தெரியாதான்னு கேட்கிறேன். சரி சொல்லு. நானும் ஏதோ போனா போட்டு புராணம் பேசக்கூடாது. நீ பெரிய ஆள் தான், நீ சொல்லுப்பா. புராணம் பேச உங்களுக்கு என்னங்க? நீங்களா ஊர் சொல்றீங்க, இப்ப நான் சொல்றேன். உங்களுக்கு எந்த ஊர் பேர் வேணும்னு கேளுங்க, நான் விளக்கம் கொடுக்குறேன். அப்படியா? நான் படிக்காத அண்ணே கை தட்டுங்க. இப்ப தட்டுங்க கையை. 57 பேர் தட்டியிருக்காரு. ஆனா இந்த பனிலையும் கட்டின கையை எடுத்து தட்டினா சொன்னதாப்பா தெய்வம். சொல்றேன் எதுக்காக? எனக்கெல்லாம் கட்டின எடுக்க முடியாப்பா என்னால. கவட்டவுல வச்சு பிடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த சூழல்ல அவங்க கை தட்டான பெரிய விஷயம். சரி, நான் உங்கள்ட்ட நீங்க கேட்கிறேன், கேளுங்க. மணமேல்குடின்னு ஒரு ஊர் இருக்கு, தெரியுமா தெரியாதையா? கடற்கரை ஓரத்துல மணமேல்குடின்னு ஒரு ஊர் இருக்கு. புராணமா சொல்லட்டுமா வரலாறு சொல்லட்டுமா? இல்ல நீங்க அதனுடைய வரலாறை நீங்க சொல்லுங்க. புராணங்கிறது வேற, நான் புராணம் பேசிட்டேன், நீங்க வரலாறு சொல்லுங்க. மணல் மேல் குடி ஏன் வந்தது ஊர் பேர்? ஏன் வந்துச்சு தெரியுமா? கேட்கணும், படிச்சாள்கிட்ட என்கிட்ட கேட்டீங்கன்னா தானே சொல்ல முடியும். சொல்லுங்க. மணல் மேல் குடின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, ஏன் குடி வந்தது? அந்த காலத்துல பாருங்க, குடிக்கிறவங்களுக்கு பார் கிடையாது. மணல் மேல் உட்கார்ந்து குடிச்சதுனால அந்த ஊருக்கு மணல் மேல் குடின்னு பேர் வந்துச்சு. தட்டலாம்ண்ணே. நன்றி தலைவா, நன்றி தலைவா. உட்காந்து குடிக்கிறது பார் இல்லைங்கிறதுனால மணல் மேல ஏறி உட்காந்து குடிச்சதுனால மணல் மேல் குடி. சரி, நீங்க காரைக்குடி பக்கம் போயிருக்கீங்களா? கரூர் இருக்கு தெரியுமா? கரூருக்கு பக்கத்துல ஏம்பல்னு ஒரு ஊர் இருக்கு. ஏன் அந்த ஊருக்கு ஏம்பல்னு ஒரு பேர் வந்துச்சு? இங்கங்க இந்த தேனிப்பட்டி ஷார்ட்கட்ல போனோம்னா 19 20 தானே ஏன்னா பக்கத்துல ஒரு 20 கிலோமீட்டர். சொல்றேன் கேட்டுங்க. ஏம்பல்னு ஏன் பேர் வந்துச்சு? அது மிகப்பெரிய ஒரு வரலாறு. என்ன வரலாறு? ஒரு பெரிய பஞ்சாயத்து. பஞ்சாயத்துல 2 கூட்டம். இந்த பக்கத்து ஒரு கூட்டம், இந்த பக்கத்து ஒரு. சரி, தீர்ப்பு சொல்லிட்டாங்க. சரி. ஆனா தப்பான தீர்ப்பா போன உடனே சண்டை வந்தோடனே ஆளாளுக்கு அடிச்சுக்கிறாங்க. அடிச்ச உடனே இங்க ஒரு ஆள் ஒரு அறை விட்டானா, அங்கிட்ட ஒரு ஆள் அறை விட்டார். 2 பேர் அறை விட்டானா 2 பேர் ஆளோட பல்லும் கலண்டு கீழே விழுந்துருச்சு. உடனே இவரு போய் இது ஏம்பல்லுன்னு எடுக்கிறாரு, அவரு போய் ஏம்பல்லுன்னு எடுக்கிறாரு. ஏம்பல்லுன்னு எடுத்ததுனால ஏம்பல்னு பேர் வந்துச்சு. நன்றிண்ணே, நன்றிண்ணே, நன்றி. இந்த மாதிரி சத்தியமா யாரும் பதில் சொல்லுங்க. நாளைக்கு ஏன் நாடகத்தை பாருங்க தெரியும். சரி, இந்த கடுப்பு பூரா இங்க காட்டுறீங்கன்னு தெரியும். சரி, அது தெரியுது. இல்ல இன்னொரு பேர் முக்கியமான பேர் எனக்கு தெரியும். என்ன பேருங்க? எனக்கு இதெல்லாம் தெரியும். மீமிசல்னு ஒரு ஊர் இருக்கு. ஏன் அந்த அம்மாவுக்கு அந்த மீமிசல்லாம் பாருங்க, கடலுக்குள்ள மீன் சல்லுன்னு போனதுனால அதனால மீமிசல்னு பேர் வந்துருச்சு. கட்டுமாவடின்னு ஒரு ஊர் இருக்கு. கட்டுமாவடின்னு ஏங்க பேர் வந்துச்சு? இங்க இருந்து 4 பேர் மீன் வாங்க போயிருக்காங்க. கூறு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அவங்க ஒரு அமௌண்ட்டை சொல்ல, இவரு ஒரு வேலையை சொல்ல, இந்தா கட்டுமா புடியா, கட்டுமா கட்டாது, கட்டல புடி அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்ததுனால அது கட்டுமா வடி, புடின்னு வந்தது கட்டுமா வடின்னு வந்துருச்சு. இந்த மாதிரி நான் யாரு கை தட்டுங்கண்ணே, தட்டுனீங்கன்னா தானே முடிப்பாரு. வேணாம் என்ன? சரி, இன்னொரு பிரசித்தி விட்ட ஊர் இருக்கு. சொல்லுங்க ஐயா. உண்மையாவே திருப்பூர்னு ஒரு ஊர் இருக்கு.
ஏன் அந்த ஊருக்கு திருப்பூர்னு ஊர் பேர் வந்துச்சு? என்ன வர்றாருல என்கிட்ட கேக்குறீங்களா? திருப்பூர்னு ஏன் பேர் வந்துச்சு? ஏன் வந்துச்சு? 4 பேர் கார்ல போயிட்டு இருக்கும்போது அந்த ஊருக்கிட்ட வந்தோன்னு இப்படி கார் அப்படி போது புருன்னு விட்டாங்களாம். என்னது? அதான் புசுதான் திருப்பூர் வந்துருச்சுல. நன்றி நன்றிண்ணே. என்ன இவ்வளவு பெரிய ஊரா சொல்றேன் அவன் அழகா? அதெல்லாம் நிறைய படிச்சு வச்சிருக்கோம்ல. ஏன் காரைக்குடின்னு பேர் வந்துச்சு? ஐயா கார்ல குடிச்சதுனால காரைக்குடின்னு பேர் வந்துச்சுங்க. அப்படிங்க. ஏன் திருச்சின்னு பேர்? திருச்சி ஐயா ஐயா நிறைய நான் விளக்கம் சொல்லுவேன். ஐயா உங்க பேர் என்ன ஐயா? இதை எப்போ கேட்டிருக்கேன்? நேத்தே கேட்டிருக்கணும். ஏன் இப்போ கேட்குறேன்? அது நாளைக்கு எங்க நாடகம். சோஸ்திர பிரியா சூர்யா, அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, கனி பிரியா கந்தா, கரகர பிரியா சுந்தரமன், நடன பிரியா ருத்ரா, போஜன பிரியா குண்டா. என்ன கேட்குற? உங்க பேர்? சோஸ்திர பிரியா சூர்யா, அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, கனி பிரியா கந்தா என்பது. கலக பிரியா நாரதன் நாமதிகம். நல்ல காலம் பிறக்குது. நல்ல காலம் பிறக்குது. என்ன கேட்குற? சந்திஷன்ல என்ன கேட்குற? என்ன கேட்குற? உங்க பேர்? சோஸ்திர பிரியா சூர்யா, அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, கனி பிரியா. ஆதார் கார்டில் இவ்வளோ பேர்லாம் போட முடியாது. சிம்பிளா ஒரு பேர் சொல்லுங்க. அப்படியா? ஆமா, நாரதர். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அப்பா பேர்? அல்லல்வோம் வல்வினிவோம் அன்னை வீட்டில் பிறந்த தொல்லைவோம் ஓகா தீரமோம் நல்ல குணமதிகம் ஆவரணை கோபுரத்தை வீட்டிற்கும் கலமதி கைதுள்ளது. இத்தனை பேருக்குலாம் ஆபத்துக்கு உதவாத பிள்ளையும் அரும்பசிக்கு உதவாத அன்னமும் தாபத்தை தீராத தண்ணீரும் தரித்திரம் அறியாத பெண்டீரும் கோபத்தை அடக்காத வேந்தனும் குறுமொழி கொள்ளாத சீடனும் பாவத்தை தீராத தீர்த்தம் பயனில்லை ஏழுந்தானே என்பதற்கு இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சிலரை இந்த உலகிலே இருக்கக்கூடியவர்களே அனைத்தையும் படைக்கக்கூடியவர் யாருன்னா இந்த உலக ஜீவராசிலை அனைத்தும் படைக்கும் கடவுள் யார் அப்படின்னா அவர் தான் பிரம்மா. அந்த பிரம்மாவுக்கு பெருமைகள் இருக்கிறது, நான்முக கடவுள். அப்படிப்பட்ட சிறப்புகள் இருந்தது அவருக்கு. அந்த பிரம்மாவையே தோற்றுவிக்கப்பட்டவனால் சிவனால் தான் தோற்றுவிக்கப்பட்டார் என்பதற்கு எடுத்துக்காட்டு யாருன்னா தந்தை என்பவர் சாதாரணப்பட்டவர் கிடையாது. இந்த தந்தை என்பவர் உயிரை கொடுப்பதற்கு காரணமாக இருப்பவர். அந்த கொடுத்த உயிரை நமக்கு உயிராக கொடுக்கக்கூடியவர் தாயாகப்பட்டவர். அதனால உயிரை கொடுக்கும் தந்தை. அந்த தந்தை எல்லோருக்கும் தந்தை. எப்படின்னா ஒவ்வொரு ஜீவராசிலையும் படைத்து இந்த உலகத்திற்கு இவர்களுக்கெல்லாம் தந்தை என்ற ஒரு முறையிலே அவர் தோற்றுவிக்கப்படுகிறார். என்ன காரணம்? ஜீவராசிலன்னா எறும்பு முதல் ஈ முதல் அனைத்து ஆடு மாடு பறவைகள் அனைத்து ஜீவராசியில் ஆண்கள் பெண்கள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர். அதனால எல்லாருக்கும் தந்தை. ஒரு உயிரை ஒரு தாயிடம் கொடுத்து அந்த தாய் உயிரை கொடுத்தால் தாய் நமக்கு குழந்தை என்ற பலனளிச்சம். அந்த குழந்தை என்ற வளர்ச்சியம் என்ற ஒன்றை கொடுப்பதற்கு காரணமாக இருந்தவர் யாருன்னா தந்தை. அந்த தந்தை யாருன்னா திருமணம் நுழைத்த தந்தை நடக்கும். அந்த திருமணம் முடிக்காமலே இவர் பிண்டம் என்பதை படைத்து இந்த பிண்டம் என்ற உலகிற்கு அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் யார் என்றால் பிரம்மா. அதனால்தான் அவருக்கு பிரம்மா என்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சரித்திர காரணம் இருக்கு. என்ன தண்ணீரும் காவிரியே தார்வேந்தன் சோழனே மண்ணாவது சோழனுடைய பெண்ணாவாய் அன்பில் சிலம்பி அளவிந்த தானரையும் செம்பர் சிலம்போ சிலம்பு அப்படின்னு சொல்லி அன்று அவையும் கம்பரும் பாடுகிறார்கள். அவை யாருன்னா கலைவாணி வம்சம். அந்த கலைவாணி யார் அப்படின்னா அதான் ஏன்னா உட்கார்ந்து தவம் செய்யக்கூடியவர்கள் யாருன்னா அங்கார உள்ளடக்கி ஐம்பது சுட்டரித்து தூங்காமல் தூங்கி ஓடி 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 உட்கலந்த ஜோதிகை நாடி 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 ஒவ்வொரு தெய்வத்தை பின்ன கையை கட்டியிருக்காருன்னா காரணம் இருக்கு. காத்து வச்சு கட்டுறதுக்கு காரணம் 8 திக்கும் 16 குணம் எங்கும் ஒன்றாய் முட்டி தலையில கை வச்சு சாகுறேன். யாரு? பத்மாசுரன். யார் தலையிலும் கை வைத்தாலும் சாவு. தன் தலையில கை வச்சேன் அதை வாய புத்துறேன். யாரு வாய புத்துறது? வாலி உள்ள சொன்னா தம்பி புத்துறேன். அண்ணனுக்கு தம்பிக்கு மிகப்பெரிய சண்டை. நெஞ்சில் அடக்கிறேன் யார? மகாலட்சுமியை. மகாவிஷ்ணு இதே தான் வரல கீழே வைப்பது லிங்கம். மனித உடம்புல எந்தெந்த பகுதி எந்த கண்ணை கட்டிட்டு வாழ்ந்த மகாபாரத அல்ல மகாபாரத்துல யாருன்னா திரௌபதி. சிரித்தா ராவணேஸ்வரன் 10 கரை கொடுத்து நீக்க சிவமன் கட்டை பேரு சாமி. அவங்க அப்பாவுக்கு எவ்வளவு பெரிய பேரா? இப்ப கேளுங்க என்ன கேட்க வரீங்க? நீ கேட்கவே அப்பா பேரு கேட்ட. உங்க அப்பா பேரு? நல்ல வேலை அப்பா பேர் சொன்னா பொதுவா அப்பா எல்லாருமே அப்பா. உங்க அப்பா இப்பதான் புரிஞ்சிருக்கு நாடகமே அவருக்கு. உங்க அப்பா அப்படியா? சரி சரி தண்ணி குடிக்க வச்சிட்டீங்க போங்க. எங்க அப்பா நீங்க கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு பேசுங்க. என்ன ஐயா ஐயா என்ன தேடுறீங்க? என்ன தேடுறீங்க? தண்ணி குடிக்க சொன்ன தண்ணி அதான் அடிங்க. லைட்டாக சாப்பிடுங்க. குடிக்கிறதுக்கு 1 ounce முட்டாப்பழ கமண்டலம் பார்த்துருக்கியாடா? பார்த்துருக்கேன். கமண்டலத்தில் மேலே ஒரு ஓட்டை இருக்கும். எதுக்கு தெரியுமா? எதுக்கு? தண்ணீர் ஊற்றுவதற்கு. ஊற்றுவது. இங்கே ஒரு ஓட்டை இருக்கும். எதுக்கு? அதுதான் குடிப்பதற்கு. எந்த ஓட்டையில் தண்ணி ஊற்றுறோமோ அதே ஓட்டையில் குடிக்கக்கூடாது.
ஊற்றுவது ஒரு ஓட்டை, குடிப்பது ஒரு ஓட்டை. நீர் என்ன செய்கிறீர்? ஒரே ஓட்டையில் தண்ணீரை ஊற்றி அதிலே குடிக்க சொல்கிறீர். தவறு நடந்து விட்டது. ஏன் தவறு நடந்து விட்டது? இந்த ஓட்டையில் பல ஓட்டையில் தவறு தான் நடக்குது. அந்த தவறை தான் கண்டுபிடிக்கிறதுனால அவதாரம் கட்டிக்கிட்டு இருக்கோம். ஓட்டாங்க சாமி, இதில் இங்கெல்லாம் ஓட்டை இருக்காது. இதே குடிக்கணுமா? மே ஓட்டையில் தான் குடிக்கணும். பூலோகத்துக்கு வந்து விட்டு என்ன செய்வது? குடிங்க குடிங்க. பூலோகத்தில் ஒரே ஓட்டை தான். பல பேர் ஒரே ஓட்டையில் தண்ணி குடிக்கணும். பழம் என்பதற்கு பலகாரம் இருக்கியா? பழம் என்பதற்கே வாழை பழ, அதான் முக்கணி. முக்கணிலே சிறந்த கனி அப்படின்னு நம்ம சொல்றோம். அதை விட சிறந்த கனி இருக்கு, அது எலுமிச்சை. என்ன ரத்தம் ஊத்துது? என்னது? வெள்ளோல ரத்தமா ஊத்துது? ஐயா, உனக்கு ஆண்ட வேண்டாம். உங்க ஊர்ல ரத்தம் வெள்ளையா இருக்கும். அதானே எப்படி ரத்தம் ஊத்துது? என்ன வித்தியாசமா இருக்கு? தண்ணியை குடிக்கலாம். தண்ணியை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வாங்கிக்கிறீங்க. உலகத்துல எவ்வளவு சாமியை பார்த்திருக்கேன். கொடுமைப்படுத்துற சாமியை இன்னைக்கு தான் நான் பார்க்கிறேன். சரி, நல்லது. இந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டப்பட வேணாம். நன்றி சாமி. நாரத, தந்தை பிரம்மா, தாய் கலைவாணி, பாட்டம் வாசனு, பாட்டி மகாலட்சுமி. நீங்கள் யாரு? என் பேர் வீரத்தேவன். டேய், உன் பேரை இடம் கேட்டேன். நீ யாருன்னு கேட்டிருக்கேன்டா, பதில சொல்கிற. என் பெயர் வீரத்தேவன் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். சரி, இது என் பேர் வீரத்தேவன். நீ யாரு? நீ யாருன்னு கேட்டு வேலைக்காரன் இந்த இடத்துல. டேய், கிறுக்கு போயிடலாடா நீ. நீ என்ன வேலை பார்க்க வந்தானே நான் வேலைக்காரன்னு சொல்லணும். ஓ, நீ யாருன்னு கேட்டிருக்கேன். அப்படி கேட்குறீங்களா? இந்த இடத்தில் நான் ஒரு ஆண்மகன். டேய், நீ என்ன பொம்பளை பிள்ளையானே கேட்டேன்? ஆம்பளையா பொம்பளையானே இருக்குது? அதுவும் கிடையாதா? நீ யாருன்னு கேட்டுக்கேன்டா. நீ யார் அப்படி கேட்குறீங்களா? இந்த இடத்தில் எங்க அப்பாவுக்கு நான் புள்ள. ஏண்டா திருட்டு நாயே, நீ யாருக்கு பிள்ளை? உங்க அப்பா யாருன்னு கேட்டேன், புரியுதா இல்லையாடா? சரி விடுங்க. நீ யாருன்னு கேட்டுக்கேன். இப்போ சொல்லிடுறேன் பாருங்க. என் பேர் வீரத்தேவன். உன் பேரை கேட்கலடா. நான் ஒரு காவல்காரன். என்ன வேலை அதெல்லாம் கேட்கல. நான் ஒரு ஆம்பளை. பொம்பளையான்னு கேட்க மாட்டேன். வேற என்ன மச்சல் தான் நான் சொல்றது? இந்த இடத்துல நான் என்னதை பண்றதுன்னா இதுதானே சொல்ல முடியும். சரி சரி சரி, உங்க அப்பா யாரு? அப்பா தானே. எங்க அப்பா வந்து நம்பிராஜன். சரி, உங்க அப்பா பேரை கேட்கல. எங்க அப்பா வந்து எங்க அம்மாவுக்கு புருஷன். ஆஹா, உலக பெரிய விஷயம். உங்க அம்மா யாரு? எங்க அம்மா எனக்கு பொண்டாட்டி. அடிச்சதுல எங்க அம்மாவுக்கு பொண்டாட்டி. எங்க அப்பாவுக்கு. அவங்க ரெண்டு பேருக்கு நீ என்ன வேணும்? புள்ள வேணும். நீ உங்க அப்பா உங்க அம்மாவுக்கு என்ன வேணும்? நீயும் உங்க அப்பாவும் உங்க அம்மாவுக்கு என்னடா வேணும்? நான் இன்னும் எங்க அப்பாவும் உங்க அம்மாவுக்கு என்ன வேணும்? எங்க அம்மாவுக்கு எங்க அப்பா புருஷன் வேணும், நான் புள்ள வேணும். அருமையா சொன்னீங்க. ஆமா சார். கை விடுங்க. வேணாம் வேணாம் சார். நீ உங்க அம்மா உங்க அப்பாவுக்கு என்ன வேணும்? எங்க அம்மா பொண்டாட்டி வேணும், நான் புள்ள வேணும். அருமையா சொல்றீங்க. நன்றி சார். டைம் இல்லை. உங்க அப்பாவுடைய அப்பாவும் உங்க அம்மாவுடைய அப்பாவும் நீ உங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு என்ன வேணும்? இந்த அளவுக்கு தான் நான் அப்படியே அங்கே போய் உட்காந்து நாடகம் பார்க்குறேன்னே. கேட்டீங்களா? சுருக்கமாக கேட்குறேன். இவ்வளவு நேரம் கேட்க மாட்டேன். ஒரே வார்த்தை. ஓ மகேமொண்டாட்டுடைய மாமியா மகபுருஷனோட கொழுந்தியாமையும் உனக்கு என்னடா வேணும்? அண்ணே வண்டி என்ன ஊருக்கு கிளம்பும்ண்ணே. அவர் தூங்கிட்டாரு. ஐயா, ஓ மகனுடைய மாமியா. நான் ஒரு டம்மி பீசியா. அப்புறம் நீ பாத்ரூம்னே அது சும்மா உங்களை பாத்ரூம்னு வேறயா? அது வேற பாத்ரூம்யா. சரி, விட்டீங்கன்னா கலக்குது போயிடுவேன். பாத்ரூம்னு லாஸ்ட்டாக குடிச்ச அப்பாடா பேசிக்கிட்டே பேத்துருப்பாங்க போல இருக்கு. என்ன உங்க அப்பா வாடா போடன்னு பேசுற? ஐயா இல்லை, நான் இங்கே என்ன அப்பாடாண்ணே சாமி இல்லை சாமி. தெய்வமே நல்லா கிளம்புங்க. தெய்வம் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன். ஆசீர்வாதத்தில் வாங்கினதுனால தான் இவ்வளோ பிரச்சனை. எனக்கு லோன் வாங்கியிருக்கேன், எனக்கு கோச்சிக்காதீங்க. கட்ட முடியல. காலையில் போனால் லோனுக்கார தொல்லை, இப்போ வந்தால் உங்கள் தொல்லை. சமாளிக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்கு.